இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஈஸியான ஒரு 1 பாட் ரைஸ் ரெசிபியும் ஃபிஷ் ஃப்ரையும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணிவிட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா சாட்டே பண்ணிக்கணும். வதக்கிட்டு 2 ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். ஆனியன் வதங்குற அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கினோன்னா 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் ஆட் பண்ணி பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி 1 கப் ஆஃப் ரைஸ் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு வச்சுருக்கேன். 1 கப் ஆஃப் ரைஸ்க்கு 3 கப் ஆஃப் தேங்காய் பால் ஊற்றணும். இப்போ அதை நான் ஆல்ரெடி எடுத்து வச்சு இப்போ அதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஜீரகத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அது நல்லா சேர்ந்து கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம ரைஸ் ஆட் பண்ணி குக்கரை மூடி 4 விசில் வச்சா சூப்பரான 1 பாட் ரைஸ் ரெடி. நான் எப்போதும் ஃபிஷ் ஃப்ரைக்கு எல்லா மசாலாவும் ஆட் பண்ண மாட்டேன். ஈஸியாக சிம்பிளான ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. சிம்பிளான மசாலா இருக்குது. மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டேன், மிளகாத்தூள், ஜீரகத்தூள், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா ஃபஸ்ட்டு லைட்டாக ஆயில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீனோட எல்லா பக்கமும் படுற மாதிரி பெரட்டி ஒரு 1/2 அன் ஹவர் மேரினேட் ஆகி வச்சிடணும். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம தவாவில் போட்டு 2 சைடும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டால் சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை ரெடி. கண்டிப்பாக அந்த 2 ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பராக இருக்கும் காம்பினேஷன். இந்த ரைஸ்க்கு வேறு எந்த கிரேவியுமே தேவைப்படாது. இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு நீங்கள் வெறும் ஒரு ஃபிஷ் ஃப்ரை மட்டும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும்.